இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 19-20 அதிகாரங்களில் கேள்வி பதில். நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இயேசு சகேயுவிடம், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு சகேயுவிடம், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். இயேசுவையும் சகேயும் கண்ட யாவரும் முறுமுறுத்தது. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சகேயு கர்த்தரிடம், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளந்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். சகேயு கர்த்தரிடம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு சகேயுவிடம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு சகேயுவிடம், வியாபாரம் பண்ணுங்கள். பிரபுவாகிய ஒருவன் ஊழியக்காரரில் 10 பேரிடம், ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. ஊழியக்காரரில் முந்தி வந்தவன் திரும்பி வந்த தன் பிரபுவிடம், நல்லது உத்தம ஊழியக்காரனே. எஜமான் முந்திய ஊழியக்காரனிடம், நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. எஜமான் முந்திய ஊழியக்காரனிடம், ஆண்டவரே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. இரண்டாம் ஊழியக்காரன் எஜமானிடம், நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. எஜமான் இரண்டாம் ஊழியக்காரனிடம், ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். வேறொருவன் எஜமானிடம், உமக்கு பயந்திருந்தேன். வேறொருவன் எஜமானிடம், பொல்லாத ஊழியக்காரனே. எஜமான் வேறொரு ஊழியக்காரனிடம், உன் வாய் சொல்லைக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். எஜமான் வேறொரு ஊழியக்காரனிடம், கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. எஜமான் வேறொரு ஊழியக்காரனிடம், ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? எஜமான் வேறொரு ஊழியக்காரனிடம், வட்டியோடே வரப்பற்றி கொள்ளுவேனே. எஜமான் வேறொரு ஊழியக்காரனிடம், 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள். எஜமான் சமீபமாய் நிற்கிறவர்களிடம், அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே. சமீபமாய் நிற்கிறவர்கள் எஜமானிடம், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். எஜமான் சமீபமாய் நிற்கிறவர்களிடம், இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எஜமான் சமீபமாய் நிற்கிறவர்களிடம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இயேசு சீஷரில் 2 பேரிடம், மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். இயேசு சீஷர்களில் 2 பேரிடம், அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இயேசு சீஷரில் 2 பேரிடம், ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். இயேசு சீஷரில் 2 பேரிடம், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள்? கழுதை குட்டியை உடையவர்கள் இயேசுவின் சீஷரிடம், ஆண்டவருக்கு வேண்டும். சீஷர்கள் கழுதை குட்டியை உடையவர்களிடம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர். திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தேவனை புகழ்ந்தது. பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தேவனை புகழ்ந்தது. போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும். பரிசேயரில் சிலர் இயேசுவிடம், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். பரிசேயரில் சிலரிடம் இயேசு கூறியது, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டழுது கூறியது, உன் கண்களுக்கு மறவாயிருக்கிறது. இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டழுது கூறியது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டழுது கூறியது,
நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். இயேசு ஜெப ஆலயத்தில் விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்களிடம், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் இயேசுவிடம் கூறியது, இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் இயேசுவிடம், அதை எங்களுக்கு சொல்லும். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் இயேசுவிடம், நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். இயேசு பிரதான ஆசாரியர் வேத பாரகர் மூப்பர்களிடம், அதை எனக்கு சொல்லுங்கள். இயேசு பிரதான ஆசாரியர் வேத பாரகர் மூப்பர்களிடம், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ? இயேசு பிரதான ஆசாரியர் வேத பாரகர் மூப்பர்களிடம், அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் இயேசுவிடம், இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன். இயேசு பிரதான ஆசாரியர் வேத பாரகர் மூப்பர்களிடம் நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான். இயேசு ஜனங்களுக்கு உவமையாக கூறியது, பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். இயேசு ஜனங்களுக்கு உவமையாக கூறியது, அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். இயேசு ஜனங்களுக்கு உவமையாக கூறியது, அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். இயேசு ஜனங்களுக்கு உவமையாக கூறியது, அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். இயேசு ஜனங்களுக்கு உவமையாக கூறியது, எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனுக்காகிலும் கண்டு அஞ்சுவார்கள். திராட்சை தோட்டத்தின் எஜமான் எண்ணியது, இவன் சுதந்திரவாளி. தோட்டக்காரர் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டது, இவனை கொல்லுவோம் வாருங்கள். தோட்டக்காரர் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டது, அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இயேசு ஜனங்களிடம் உவமையாக கூறியது, திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? இயேசு ஜனங்களிடம், திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரர் இடத்தில் ஒப்பு கொடுப்பான் அல்லவா? இயேசு ஜனங்களிடம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இயேசு ஜனங்களிடம், எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? இயேசு ஜனங்களிடம், கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். இயேசு ஜனங்களிடம், எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். இயேசு ஜனங்களிடம், முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அனுப்பிய வேவுக்காரர் இயேசுவிடம், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அனுப்பிய வேவுக்காரர் இயேசுவிடம், நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இயேசு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அனுப்பிய வேவுக்காரரிடம், ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள். இயேசு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அனுப்பிய வேவுக்காரரிடம், சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது? இயேசு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அனுப்பிய வேவுக்காரரிடம், ராயனுடையது. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அனுப்பிய வேவுக்காரர் இயேசுவிடம், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இயேசு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அனுப்பிய வேவுக்காரரிடம், போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாயிருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனாள். சதுசேயர் இயேசுவிடம், மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சதுசேயர் இயேசுவிடம், மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். சதுசேயர் இயேசுவிடம், 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். சதுசேயர் இயேசுவிடம், அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். சதுசேயர் இயேசுவிடம், உயிர் தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? சதுசேயர் இயேசுவிடம், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள்.
இயேசு சதுசேயரிடம், பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. இயேசு சதுசேயரிடம், அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். இயேசு சதுசேயரிடம், தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். இயேசு சதுசேயரிடம், மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். இயேசு சதுசேயரிடம், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோவின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். இயேசு சதுசேயரிடம், அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். இயேசு சதுசேயரிடம், எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்கள். இயேசு சதுசேயரிடம், போதகரே, நன்றாய் சொன்னீர். வேத பாரகரில் சிலர் இயேசுவிடம், கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லப்படுகிறார்? இயேசு வேத பாரகரில் சிலரிடம், கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. இயேசு வேத பாரகரில் சிலரிடம், தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி? இயேசு வேத பாரகரில் சிலரிடம், வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு சீஷர்களிடம், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள். இயேசு சீஷர்களிடம், கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.